ராணிப்பேட்டை மாவட்டம் மப்பேட்டில் இருந்து பாடி கூட்டு ரோடு வரை 4 வழிச்சாலை அமைக்க அரசு முன்வருமா எனவும், தக்கோலம் அருகே சொகஸ்தலை ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அரசு முன்வருமா எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னையிலிருந்து எமது அரக்கோணம் தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சென்னை பெங்களூர் சாலை, இந்த சவிதா மருத்துவக் கல்லூரி, தண்டலம், பேரம்பாக்கம், தக்கோலம், அரிகிலபாடி வழியாக எங்களுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும். அது மாநில நெடுஞ்சாலை. மாண்புமிகு அம்மா அவர்கள் 4 வழி சாலையாக்குவதற்கு 200 கோடி நிதி ஒதுக்கினார்கள். தண்டலத்திலிருந்து மப்பேடு வரை 4 வழி சாலையாக அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மப்பேடிலிருந்து அரிகிலபாடி வரை சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் 10 மீட்டர் சாலையாக உள்ளது. அந்த சாலையிலே தக்கோலம் அருகிலே ஒரு கொசஸ்தலை ஆறு செல்கிறது. அங்கே தரைப்பாலம் இருப்பதால் மழை காலங்களிலே போக்குவரத்து மிகவும் தடைப்படுகிறது. ஆகவே அந்த மப்பேடிலிருந்து அரிகிலபாடி கூட்ரோடு வரை, அங்கே கன்னியாகுமரி டு திருப்பதி கனரக வழித்தட சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோடு இன்றைக்கு போடப்பட்டு வருகிறது. அது இணைக்கக்கூடிய சாலை. ஆகவே அந்த மப்பேடிலிருந்து அரிகிலபாடி கூட்ரோடு வரை 4 வழி சாலையாக அமைக்க வேண்டும். அந்த கொசஸ்தலை ஆற்றிலே, தக்கோலம் அருகில் இருக்கக்கூடிய அந்த கொசஸ்தலை ஆற்றிலே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும்.